கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் மரம் வளர்த்ததாக கூறி அதை வெட்டி வீழ்த்திய மருத்துவர் குடும்பத்தினர் மீது விசிக பெண் மாவட்ட செயலாளர் குடும்பத்தினருடன் தாக்குதல் நடத்தியதாக வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சத்யமூர்த்தி வழங்க கேட்போம். சத்யமூர்த்தி, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி அருகே தியாகதுருகத்தில் உள்ள கலைஞர் நகரில் விசிக கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் பழனியம்மாள் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். பழனியம்மாள் தனது வீட்டிற்கு எதிரில் சுமார் 10 சென்ட் பரப்பளவிலான இடத்தில் பலவிதமான மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வந்திருக்கிறார். அந்த இடம் தன்னுடைய பட்டா இடம் என்று சொல்லி அந்த மரக்கன்றுகளை அந்த மனைப்பிரிவின் உரிமையாளரான கனகராஜ் மகன் சரவணன் என்பவர் வெட்டி வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில யாருடைய பட்டா இடத்திலும் நான் மரக்கன்றுகளை வளர்க்கவில்லை, அரசுக்கு சொந்தமான கல்லாங்குத்து புறம்போக்கு இடத்தில்தான் வளர்த்து வந்தேன் என கூறி பழனியம்மாள் அடியாட்களை வரவழைத்து சரவணன் வீட்டின் முன்பக்க கேட் மற்றும் ஜன்னல் ஆகியவற்றை கல் மற்றும் கட்டையால் அடித்து உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் பழனியம்மாள் கையாலும் கற்களை கொண்டும் சரவணன் குடும்பத்தினரை தாக்கியிருக்கிறார். அப்போது வீடியோ எடுத்த சரவணனை மிரட்டி அவரிடமிருந்து செல்போனையும் அவர் பிடுங்கி சென்றிருக்கிறார். அந்த செல்போனை வாங்க சென்ற சரவணனின் சகோதரர் மருத்துவருமான சூர்யா என்பவரை பழனியம்மாளுடைய கணவர் வேல்முருகன் என்பவர் தாக்கியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் தியாகதுருகம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில 1.5 மாதத்திற்கு பின்பு இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. நன்றி சத்யமூர்த்தி, விரிவான தகவல்களுக்கு. பட்டா இடம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.